டிஃபனுக்கு காரசாரமாக மாற்றமாக ஏதாவது டேஸ்டியாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மக்ரோனி பண்ணுங்கள். நான் இது செய்கிறதுக்காக ஸ்ப்ரிங் ஷேப் மக்ரோனி தான் எடுத்திருக்கேன். இது 1½ கப் அளவுக்கு எடுத்துக்க போகிறேன். இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய தக்காளி, பாதி கேப்சிகம் எடுத்திருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த மாதிரி மசாலா கடைகளில் கிடைக்குது. இது சிக்கன் ஸ்டாக் மாதிரி வெஜ்ஜு தான் இது. பாருங்கள், இதை கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு மக்ரோனியை வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு பாத்திரத்தில் தண்ணி போட்டு, தண்ணி கொதிக்கும்போது தேவைக்கு உப்பு, ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க மக்ரோனி. இந்த மக்ரோனி வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். நான் ஃப்ளேம் கொஞ்சமாக குறைச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் வெந்துடுச்சு மக்ரோனி நல்லாவே. இதை தண்ணி இந்த கஞ்சி வடித்து எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம ஜில் தண்ணி நார்மல் வாட்டர் போட்டு மக்ரோனியில் கொஞ்சமாக கலந்து விட்டு வடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்கிறதால மக்ரோனி ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் வரும். பாருங்கள், நான் வடித்து எடுத்துட்டேன். இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இதை ஆற வச்சுக்கலாம். அது வரைக்கும் நம்ம மசாலா அதே பாத்திரத்தை நான் அடுப்பில் வச்சுட்டேன். பாருங்கள், ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கிறேன். எண்ணெய்க்கு பதிலாக நெய், பட்டர் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டு கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாவும் நான் இதிலேயே போட்டுக்கிறேன். பச்சை மிளகா நான் 2 தான் போடுறேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் வேணும்னா அதிகமாக போட்டுக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் வதங்கிடுச்சு. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு, கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நான் இந்த வெஜ்ஜு ஸ்டாக்கு தான் இது. நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இது போடுறதால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு போட்டிருக்கேன். நான் எடுத்த மக்ரோனி அளவுக்கு. இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். நம்ம மக்ரோனியில் உப்பு போட்டிருக்கோம், பார்த்து போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் தனியாத்தூள், 3/4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மசாலா இந்த எண்ணெயிலே நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், இந்த தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா மக்ரோனி, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மக்ரோனி வேக வச்சுட்டோம்னா கொஞ்ச நேரத்துலேயே இது செஞ்சிடலாம். பாருங்கள், இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகமும் போட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுட்டேன். இது கொஞ்சம் நல்லா மசாலா பிடிச்சி வெந்து வரட்டும். இப்போ அடியிலேருந்து நல்லா கிளறி விடுங்க. கடைசியாக நான் மேஜிக் மசாலா தான் எடுத்திருக்கேன். 1/2 பேக்கெட் மசாலா பவுடர் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சேன். நல்லா இந்த மசாலாலாம் இதில் கோட் ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக நம்ம கொத்தமல்லி எடுத்தோம் இல்லையா, பொடியாக கட் பண்ணி மிக்ஸ் பண்ணி அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அவ்வளோதான், சூப்பரான மக்ரோனி ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டிஃபனு. அடிக்கடி செய்வீங்க. இதை செஞ்சிங்கன்னா நீங்களும்